எனக்கு இங்கிலீஷ், லாட்டின், ஜெர்மன், ருமேனியன், ஏன்ஷியன் சுமேரியன், சான்ஸ்கிரிட் தெரியும். இதுல ஏதாவது புக்ஸ் உங்ககிட்ட இருக்கா? சூப்பர் ட்விங்கிள் டாங்கி காம். பிரஷோகன் நீங்க யாருமே இல்லையா? ஆனா அவர் இருக்கிற மாதிரி நான் மட்டும் ஏன் உணர்றேன்னு தெரியல. ராபின், நான் உன்னை சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டியே. நீ ரொம்ப பதட்டமா இருக்க. என்னது, நான் பதட்டமா இருக்கேனா? நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியல. எதை வச்சு சொல்ற? இல்ல, நீ நம்ம ஊர்ல இருக்கும் போது எல்லார்கிட்டயும் அன்பா பேசுவ, கோவப்பட மாட்ட. ஆனா நீ இங்க வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப மாறிட்ட. உண்மையை சொல்லிட்டேன்னு அதுக்கும் கோச்சுக்காத. ஓ அதுவா? ஆமா, நீ சொன்னது உண்மைதான் ஸ்டார்ஃபயர். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு. ஸ்டார்ஃபயர், சொல்லு ராபின். நீ எப்பவும் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், அப்படிதானே? அதுல உனக்கு என்ன சந்தேகம்? எனக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் எப்பவும் என் கூடவே இருப்பியா? அதான் ஒரு உண்மையான ஃப்ரெண்டுக்கு அழகு. எனக்கு தெரியும். அப்புறம் என்ன ராபின், நீ எதுக்காகவும் பயப்பட வேண்டாம். பயமா? அன்னைக்கு சைக்கோட்டை கண்ணிலையும் நான் பயத்தை பார்த்தேன். அவனை பயமுறுத்துனது யாரா அவனா இருக்கட்டும், அவன் இந்த ஊர்ல தான் இருக்கான். பிரஷோகன் இல்லன்னு எல்லாரும் சொல்லலாம், ஆனா சைக்கோடெக் சொன்னது நிச்சயமா பொய்யா இருக்காது. ஆனா அந்த ஆள் இருக்கிறது உண்மையா இருந்தா கமாண்டர் டைஸோட கார்ட்ஸ்க்கு அவனை ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கும். அவங்களுக்கு ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருந்தா நாம ஏன் இங்க வந்திருக்கோம்? அது நாம கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்கலாம்னு. யாருமே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. நாம சந்தோஷமா இருக்க இங்க வரல. நாம எல்லாம் ஹீரோ ஸ்டார்ஃபயர். கடமையில இருந்து மீறக்கூடாது, எந்த தப்பும் பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்லாம நம்ம நேரத்தை தேவையில்லாம வீணாக்க கூடாது. நாம எப்பவும் ஹீரோஸா தான் இருக்கணுமா? இயல்பாவே இருக்க முடியாதா? கொஞ்ச நேரத்துக்கு நாம நம்மள மறந்துட்டு வேற மாதிரி இருக்க முடியாதா? சொல்லு ராபின். எனக்கு ஹீரோவா இருக்கிறது தான் விருப்பம். அதுதான் உனக்கும் பிடிக்கும். அப்படி பிடிக்கலன்னா? ராபின், உண்மையிலே உன்னை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். லட்சம் மக்கள், 1 லட்சம் கடைகள் இந்த ஊர்ல இருக்கு. ஆனா படிக்க முடிஞ்ச ஒரே விஷயம் பபிள்கம். கொடுமை. ஹலோ, யாராவது இருக்கீங்களா? நான் தனியா வந்தது ரொம்ப தப்பா போச்சு. நிறுத்து. நீ இப்படியே சாப்பிட்டா நான் போடி ஆயிடுவேன். கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளுறதுக்குள்ள மரியாதையா நீயே போயிடு. எவ்வளவு வேணா சாப்பிடலான்னு போர்டு போட்டிருக்கீங்க. நான் இப்பதானே ஆரம்பிச்சிருக்கேன்.